பாலம் வந்தது, புது பாலம். நம்ம திருச்செங்கோடு போகிற வழி மேம்பாலத்தில் வந்து பிரேக்கு ஒரு இது மாதிரி கேட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை இருந்தது, தவறி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் விழுந்துருச்சுன்னு கத்தும் போது தான் பஸ்ஸு ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறமா விட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஓடும் பேருந்தில் இருந்து குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சோகம், கதறி அழும் பெற்றோர். தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜதுரை. இவரது மனைவி முத்துலட்சுமி. இவர்களுக்கு 7 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 9 மாத ஆண் குழந்தையும் உள்ளது. இவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பு கோவையில் இருந்து சொந்த ஊரான சேலத்தில் நடைபெற்ற திருவிழாக்காக சென்றனர். திருவிழாவை முடித்துவிட்டு அங்கிருந்து கோவை செல்வதற்காக அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். பேருந்தின் முன்கதவு அருகே உள்ள இருக்கையில் ராஜதுரை மற்றும் முத்துலட்சுமி அமர்ந்திருந்தனர். அப்போது அரசு பேருந்தின் முன்பக்க கதவு திறந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. கதவை அடைக்குமாறு ராஜதுரை நடத்துனரிடம் கூறியுள்ளார். ஆனால் நடத்துனர் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அஜாக்கிரதையாக இருந்துள்ளார். தொடர்ந்து பேருந்து சங்ககிரி அருகே உள்ள கத்தேரி வளையக்காரனூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநர் பிரேக் பிடித்ததில் ராஜதுரை கையில் இருந்த குழந்தை எதிர்பாராத விதமாக பேருந்தில் இருந்து கீழே விழுந்தது. இதில் குழந்தை பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடியபடி துடித்துக் கொண்டிருந்தது. குழந்தையை மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் பெற்றோர் மருத்துவமனையில் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.